இன்றைக்கு ரஜினா உதயனன் யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியை காணுகின்ற அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டுமே. இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது சிக்கன் கறி. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வாங்க பார்க்கலாம். பொருட்கள்: ஒரு ஒன்னியன் கட் பண்ணியிருக்கிறேன், 2 டொமேட்டோ கட் பண்ணியிருக்கிறேன், ஒரு காளி கட் பண்ணியிருக்கிறேன், மற்ற கருவேப்பிலை, இது பார்த்தீங்கன்னா இஞ்சி, மல்லியில் 2 பச்சை மிளகாய், ட்ரம்பு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு, உப்பு, மஞ்சள் பவுடர், கருவாப்பட்டை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் சிக்கன். நான் ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவியெல்லாம் வச்சுருக்கிறேன். ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சுருக்கிறேன். வார்ம் ஐட்டம். தக்காளி பழம் முதல் போடுறேன். நீங்கள் யோசிப்பீங்களே இவா எண்ணெய் விடையிலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு கூட சமைக்கிறவே இல்லை இருக்கும். கொலஸ்ட்ரால் கூட வரத்தாங்க வருது. ஆனபடியே நான் எண்ணெய் ஆட் பண்ணல. முதல் தக்காளி பழத்தை தான் போடுறேன். தக்காளி பழம் போட்டு சூடாயின சட்டியில் பாருங்க நல்லா வேகுது. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கடா, வெங்காயத்தை போடுங்க, ஒன்னியன் ஆட் பண்ணுங்க. ஓகே, நல்லா மசிங்க. தக்காளி பழம் நல்லா தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா எண்ணெய் விடுற மாதிரி பார்த்தீங்களா, மசிஞ்சு நல்லா வேகி பார்த்தீங்களா, நல்லா அவிஞ்சு வந்துருக்குது பார்த்தீங்களா. இதோட சேர்த்து நான் என்ன செய்ய போறேன்டா, ரொம்ப பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட போகிறேன். ஓகே, பாருங்க எண்ணெய் விட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதோட சேர்த்து பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு, கருவாப்பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பார்த்தீங்களா, எல்லாம் சேர்த்து இல்லை மசிக்கணும். நீங்கள் மசிக்க ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டோவில் விட்டீங்களா காணும். ஸ்டோவ் ஓகே. 1.5 கரண்டி மஞ்சள் தூள், 1.5 கரண்டி உப்பு, எல்லாத்தையும் முதல் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்க, அதோட சேர்த்து நான் தூள் 1.5 கரண்டி போடுறேன். ஆல்மோஸ்ட் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் நல்லா பிடிக்கணும். yellow powder and salt and chili powder. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் நல்ல வடிவாக பிரட்டுங்க. பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்களா நல்லா அவிஞ்சு வடையாக வந்தது. இதுக்குள்ள நான் என்ன செய்ய போகிறேன்டா, சிக்கனை போட போகிறேன். பாருங்க, போட்டுட்டு நல்லா பிரட்டவும். பிரட்டினா தான் உள்ளுக்கு இருக்கிற salt and tomato, வெங்காயம் எல்லாம் சேரும். ஓகேங்களா, நல்லா நீங்கள் பிரட்டுங்க. நீங்கள் யோசிக்கக்கூடாது என்ன இனிப்பா எண்ணெய் விடாமல் செய்கிறேன். நீங்கள் எண்ணெய் விடாமல் இது செய்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. எண்ணெய் விடுறதால கணக்க வருத்தங்கள் வர்றபடியால் தான் நான் இது செய்யாமல், எண்ணெய் விடாமல் நான் இது செய்கிறேன். நீங்கள் இப்படி செய்து பாருங்க. ஓகே, நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு 15 நிமிடம் இதை மூடி பார்த்தீங்களா. நான் இஞ்சி இடிக்க போகிறேன். உரையில் நான் கிரைண்டரில் அடிக்கல, நான் இதெல்லாம் அடிக்க போகிறேன். எப்பவும் உடல்ல இடிச்சா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால நான் கிரைண்டர் யூஸ் பண்ணல, அதெல்லாம் எடுத்து போடுறேன். ஓகே,
பார்த்தீங்களாண்டா காலிக்கையும் நான் அடிக்க போகிறேன் உடலில் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்களாண்டா எங்களோட ஊர்களில் எங்களோட வயசு போன அம்மம்மா அவைகளை எல்லாம் முந்தி கிரைண்டரில் யூஸ் பண்ணுறீங்கள, முந்தி கிரைண்டர் இல்லை ஆனபடியாக உரல்களில் அடித்து தான் கறி வச்சுவேன். அதே மாதிரி தான் நான் உரலில் அடிக்கணும். எப்பவும் இப்படி அடித்து போட்டால் இப்போவும் ஆரோக்கியமாகவும் நோய் நொடியுமின்றியும் நாங்கள் வாழலாம். பார்த்தீங்க நல்லா கொதித்து நல்லா வந்துருக்கு பிரெட். பார்த்தீங்களா நான் இன்னுமே வாட்டர் ஆட் பண்ணல. இது வந்து சிக்கன் போட்டு அதில் நவிஞ்சது. நான் இன்னும் தண்ணியை விடையில. பார்த்தீங்களா இனித்தான் நான் 1 கப் வாட்டர் விட போகிறேன். பாருங்க 1 கப் வாட்டர் விட்டீங்களா. இது இன்னும் ஒருக்கா 5 minutes குக் பண்ணுங்க. விடுங்க மூடி குக் பண்ணுங்க. பார்த்தீங்களா கொதிச்சு ஓகே. முதல் நான் கார்லிக்கும் இஞ்சியும் முடிச்சேன் நான் தெரியும். அதை இப்போ ஆட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பிரட்டுங்க. வாசம் கமகமாண்டி இருக்குது. அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இனி ஒரு 10 minutes திருப்பி குக் பண்ணுங்க. பாருங்க இப்போ புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் அதுக்குள்ள நான் ஆட் பண்ணுறேன். ஓகே இதோட சேர்த்து பெருஞ்சீரகத்தூள், இது பெருஞ்சீரகத்தூள் அதையும் ஒரு கரண்டி போட்டிங்கன்னா காணும் வாசத்துக்கு. இப்படியே நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுங்க. நான் மில்க் விடவே இல்லை. மில்க் விடாமல் தான் சிக்கன் கறி வைக்கிறேன். ஆனால் சரியான டேஸ்ட்டு. ஸோ இன்னும் ஒரு 5 minutes மூடி விடுங்க. பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் சிக்கன் கறி ஃபினிஷ். ஸோ நான் இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணுறேன். ஸ்டோவ் ஆஃப் பண்ணி நீங்கள் ஒரு 2 minutes விடுங்க. அதுக்கு பிற்பாடு நான் இப்போ லெமன் விட போகிறேன். லெமன் புளிஞ்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லெமன் விடுறதால முதல்ல தக்காளி பழம் போட்டேன். ஏன் ஆட் பண்ணுறேன்னா லெமன் விட்டால் நல்லா மானபடியாக அதெல்லாம் நான் லெமனை ஆட் பண்ணுறேன். ஓகே அதை நீங்கள் என்ன செய்யணும்னா எல்லாம் சேர்த்து பிரட்டுங்க. ஓகே ஆல்மோஸ்ட் சிக்கன் கறி ரெடி. உங்களுக்கு உண்மையாக சொல்ல வேணுமென்று சொல்லி சொன்னால் நான் இந்த சிக்கன் கறிக்கு மில்க் ஆட் பண்ணல, ஆயில் ஆட் பண்ணல. ஓகே ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க பார்ப்போம். உண்மையாக சொல்ல வேணுமெண்டா நல்ல சுவையாக இருக்கிறது. வெரி வெரி டேஸ்ட். நான் என்றனும் கூட விடலை. நீங்களும் செய்து பார்ப்பீங்களேண்டு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.